விஷ்ணு எடுத்த 10 அவதாரம் எதற்கென்று தெரியுமா? மச்ச அவதாரம் கடலில் மூழ்கிய வேதங்களை மீட்கவும், வரவிருந்த பிரளயத்திலிருந்து உலகை காக்கவும் விஷ்ணு மீன் வடிவில் தோன்றினார். கூர்ம அவதாரம் பார்க்கடலை கடைந்த போது மந்திரமலை அமிழாமல் இருக்க ஆமை ரூபத்தில் முதுகில் தாங்கினார். வராக அவதாரம் அசுரனால் கடலுக்குள் ஒளிக்கப்பட்ட பூமி தாயை மீட்டு மேலே கொண்டு வந்தார். நரசிம்ம அவதாரம் தூணிலிருந்து பிறந்து கூடிய இரண்யகசிபுவை அழித்து பக்தன் பிரகலாதனை காத்தார். வாமன அவதாரம் மகாபலியின் கர்வத்தை அடக்க 3 அடியில் மூவுலகையும் அளந்தார். பரசுராம அவதாரம் அகங்காரம் கொண்ட தீய அரசர்களை அழித்து உலகில் அமைதியை நிலைநாட்டினார். ராம அவதாரம் ராவணனை வதம் செய்து தர்மமும் ஒழுக்கமும் எப்படி வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை உலகிற்கு காட்டினார். பலராம அவதாரம் உழவின் பெருமை, ஒழுக்கம், நேர்மை ஆகியவற்றை போதித்து அதர்ம வழியில் சென்றவர்களை தண்டித்தார். கிருஷ்ணா அவதாரம் அதர்மத்தை ஒழித்து அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்து மனிதனை நல்வழிப்படுத்தினார். கல்கி அவதாரம் கலியுக கொடுமைகள் எல்லை தாண்டும் போது அதர்மத்தை முற்றிலும் அழித்து புதிய தர்ம யுகத்தை தொடங்க விஷ்ணு கல்கியாக வருவார்.